அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் எல்லாத்துலேயுமே இது அதிகமாக இருக்குது. கேட்டலிஸ்ட்டில் வில்கின்சன், வேகர் ப்ராசஸ், ஜிக்லர்-நெட்டா கேட்டலிஸ்ட் எல்லாமே இருக்குது. அதை காட்டிலையும் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க வில்கின்சன் கேட்டலிஸ்ட். இந்த கிளாஸ் பார்க்குறது மூலமாக எல்லாத்தையுமே இதில் கவர் பண்ணிடலாம். இந்த டாப்பிக்கில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ வில்கின்சன் கேட்டலிஸ்ட் பேர்லேயே இருக்குது. அதாவது இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த இதிலே ஃபஸ்ட் லைன்லேயே பார்த்தீங்கன்னா கொஷின் வரும். ஸோ ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வில்கின்சன் கேட்டலிஸ்ட்னு சொல்லிடணும். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா வில்கின்சன் கேட்டலிஸ்ட் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன் இது சொல்லிடணும். ஸோ ஃபார்முலா என்ன? ஸோ ரோடியம் சிஎல் ட்ரைஃபினைல் பாஸ்பின் இதுதான் ஃபார்முலா. நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும். ஸோ வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். அப்போ வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 16 எலக்ட்ரான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரோடியம் பார்த்தீங்கன்னா 3d7 4s2. இது கோபால்ட், ரோடியம், இரிடியம். அப்போ கோபால்ட் 3d7 4s2னா ரோடியம் வந்து 4d7 5s2ன்னு இருக்கும். நமக்கு தேவையில்லை கோபால்ட் சீரீஸில். அப்போ 7 8 9, அப்போ 9 ப்ளஸ் ஒரு குளோரின் இருக்குது, ப்ளஸ் 3 பாஸ்பீன், ஒரு பாஸ்பீனுக்கு 2, அப்போ 6. ஸோ டோட்டலாக 16 எலக்ட்ரான். இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணவே தேவையில்லை, டேரெக்டாக சொல்லிடணும். அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா, ஸோ ரோடியம் இந்த இது நியூட்ரல் லிகாண்டு, இந்த குளோரின் வெளியில் வரப்போ ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ ரோடியம் 1. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கிறதுனால இது என்ன சொல்லலாம்? ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் சீரீஸில் மட்டும்தான் வீக் லிகான் ஸ்ட்ராங் லிகான் பார்க்கணும். அடுத்த செகண்ட் தேர்டு போயிடுச்சுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஸ்கொயர் பிளானாக தான் இருக்கும். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 4 டயாமேக்னெட்டிக். தென் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கைரலா அக்கைரலான்னு கேட்டிங்கன்னா அக்கைரல். ஏன்னா 3 பாஸ்பீன், ஒரு ரோடியத்தில் குளோரின் 3 பாஸ்பீன் இருக்குது. ஸோ அக்கைரல். ஸோ அப்போ என்னவாக இருக்குன்னா, ஸோ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகே, இது வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதாவது வில்கின்சன் கேட்டலிஸ்ட்னா ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட், ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ். தென் என்ன ஃபார்முலா, எத்தனை எலக்ட்ரான், என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, என்ன ஸ்ட்ரக்சர், கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன. அதுக்கடுத்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஸோ ரோடியம் ட்ரைக்ளோரைட் ப்ளஸ் 3 வாட், அதாவது அண்டு ஹைட்ரேட்டட் வாட்டர். அது கூட எக்ஸஸ் ஆஃப் ட்ரைஃபினைல் பாஸ்பின் போட்டிங்கன்னா, ட்ரைஃபினைல் pH3 வந்து இதை பாஸ்பின் சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம்னா, ஒரு பாஸ்பரஸ் கூட 3 ஃபினைல் குரூப், இதை பாஸ்பின் சொல்லுவோம். 3 ஹைட்ரஜன், அந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதை கொண்டு வரோம் 3 ஃபினைல், அதனால் ட்ரைஃபினைல் பாஸ்பின். ஒரு ரோடியம் குளோரைட், ஹைட்ரேட்டட் ரோடியம் குளோரைட் கூட ட்ரைஃபினைல் பாஸ்பின் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குன்னு சொன்னால் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் கிடைக்கும். ஓகே, தென் இதோட யூசஸ் பார்த்தோம்னு சொன்னால் இதோட லிமிட்டேஷனாக கூட சொல்லலாம். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் ஃபஸ்ட் இதை சொல்லிடுறேன். கண்டிப்பாக ஆல்டிஹைட் இருந்தால் டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். கார்பாக்சிலேஷன் கிடையாது, ஆல்டிஹைட் வெளியில் ரிமூவல் ஆகும், அதாவது CO குரூப் வெளியில் போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் ஆல்டிஹைட், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த CO குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இதில் ஒரு லிமிட்டேஷனாகவே சொல்லலாம். ஹைட்ரஜனேஷன் தான் ஃபுல்லாக பார்த்துட்ருப்போம், ஆனால் இந்த இதில் லிமிட்டேஷனாக இதை ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருந்தால் அந்த CO குரூப் மட்டும் தூக்கிட்டு ரிமைனிங் போட்டுருங்க. ஸோ என்ன கிடைக்கும்? எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5 6 கார்பன். அப்போ 5 கார்பன் இருக்கும். 1 2 3 4 5. ரிமைனிங் அந்த காம்பவுண்ட் கூட அந்த CO குரூப் சேர்ந்துடும். அதுக்கடுத்து ரெண்டாவது லிமிட்டேஷனாக ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் கார்பன் பாண்டும் இங்கே ஃபார்ம் ஆகும். எப்படின்னு பாருங்கள். இப்போ இது நம்ம தியரியாக எழுத போகிறது கிடையாது, இது டேரெக்டாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்கின்சன் கேட்டலிஸ்ட் கூட ஒரு ஹாலைட்ஸ், ஒரு மெத்தில் லித்தியம் CH3 எல்ஐ ஆட் பண்ணுறீங்க. ஸோ ஆட் பண்ணுறப்ப இங்கே இருக்க எல்ஐயும் இங்கே இருக்க சிஎலும் சேர்ந்து வெளியில் போயிடும். அப்போ அந்த சிஎலுக்கு பதிலாக CH3 போயிடுச்சு. ஓகே, ரெண்டாவது ஒரு ஃபினைல் அயோடைடு ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணால் இது ஆக்சிடேட்டிவ் அடிக்ஸ், ரிடக்டிவ் எலிமினேஷன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, ஏன்னா அது தெரியாமல் இது பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இந்த ஃபினைல் அயோடைட், அப்போ ஃபினைல் அயோடைட் போடுறப்போ அந்த ஃபினைல் குரூப் அப்படி உள்ளே வருது, அயோடின் வந்து இங்கே போய் சேர்ந்துருது. இப்போ இந்த இதில் இங்கே இருக்க ஃபினைலும் இங்கே இருக்க CH3 மட்டும் வெளியில் போகும். சிம்பிளாக இந்த இது பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், இது என்ன ஆட் பண்ணுறோம், அடுத்தபடியாக அடுத்த ஹாலைட்ஸ் என்ன ஆட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே ஃபினைல், இங்கே இருக்கிற CH3 உங்களுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ கார்பன் கார்பன் ஃபார்ம் ஆகுது. சரி, இப்போ வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டுன்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனேஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்போ ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ் ஆர் அல்கைன்ஸ் எந்த ஆர்டரில் இருக்கும்? இந்த மாதிரி ஒரே ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. அதுக்கடுத்து இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, 2 சப்ஸ்டிடியூஷன், இதுவும் 2 சப்ஸ்டிடியூஷன்னா, இதுவும் 2 சப்ஸ்டிடியூஷன்னா, இதுவும் 2 சப்ஸ்டிடியூஷன்னா. அதான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். 3, அதுக்கடுத்து டை.
ஸோ டையில் பார்த்தீங்கன்னா ரிங்கு 2 சப்ஸ்டியூஷன் இருந்து ரிங்காக இருந்தால் அதுக்கு தான் அந்த இதுதான் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனேஷன் நடக்கும். இதை என்ன சொல்லலாம், ஜெம்முன்னு சொல்லலாம். ஒரே கார்பன் 2 பேர் இருந்தால் ஜெம். இப்போ இது டை சப்ஸ்டியூஷன் தான். ஆனால் ஜெம்மாக இருந்தால் சிஸ்ஸை காட்டிலையும் அதில் தான் வேகமாக நடக்கும். அதுக்கடுத்தபடி ஜெம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து ஹைட்ரஜனேஷன் சிஸ்ஸில் நடக்கும். அதுக்கடுத்து ட்ரான்ஸில் நடக்கும். ட்ரான்ஸாக பார்க்குறப்ப சிஸ்ஸில் தான் ஹைட்ரஜனேஷன் ஃபஸ்ட்டு. அப்போ இது ஃபுல்லாக ட்ரை, அதாவது டை சப்ஸ்டியூஷன். அதுக்கடுத்து 3 சப்ஸ்டியூஷன் இருக்குது, இங்கே 4 சப்ஸ்டியூஷன். அப்போ ஆர்டர் கேட்டிங்கன்னா ஸோ 3 டை, அதுக்கடுத்து டையில் ரிங்கு, அதுக்கடுத்து ஜெம்மு, சிஸ்ஸு, ட்ரான்ஸு, அதுக்கடுத்து ட்ரை, அதுக்கடுத்து டெட்ரா. இப்போ வெறும் எத்திலீன் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் போட்டிங்கன்னா ஹைட்ரஜனேஷன் நடக்கும்னா நடக்காது. அப்போ என்ன ஆகுனா இங்கே சிஸ் அடிஷன் நடந்துடும். அதாவது ஈட்டா2ன்னு சொல்லுவோம். இப்போ 2 கார்பன் அட்டாச் பண்ணிச்சுன்னா ஈட்டா2ன்னு சொல்லுவோம். அதாவது எப்படி சொல்லலான்னு சொன்னால், இப்போ இங்கே ரோடியம் இருக்குதுன்னு சொன்னால் இங்கே எல்லு, பாஸ்பீனுக்கு பதிலாக எல்லுன்னு சொல்கிறேன், எல் இங்கே குளோரின். இப்போ எத்திலீன் ஆட் பண்ணோம்னா CH2 டபுள் பாண்ட் CH2, இந்த பாண்ட் இந்த பை பாண்டில் போய் அட்டாக் ஆகும். அதனால் 2 கார்பனுக்கு பொதுவாக இருக்கனால ஈட்டா2ன்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா டைரெக்டாக ரியாக்ட் ஆகாது. அதனால் இது என்ன கேட்டலிட்டிக் இன்ஹிபிட்டார்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எத்திலீன் இஸ் ஆக்ட் அஸ் அ வில்கின்சன் கேட்டலிஸ்ட், கேட்டலிட்டிக் இன்ஹிபிட்டார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மெக்கானிசம், இதில் மெக்கானிசம் ஓவராலாக பார்த்துருங்க. எது மட்டும் முக்கியமாக அதை நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப், இப்போ எல்லுன்றது ட்ரைஃபினைல் பாஸ்பீன், இங்கே ஒரு எல் அது வந்து ட்ரைஃபினைல் பாஸ்பீன், இங்கே வந்து Cl. இப்போ இதில் ஹைட்ரஜன் சேர்த்துன்னு சொன்னால் ஆக்சிடேட்டிவ் அடிஷன். ஏன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 4லேருந்து 6 மாறுது. அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் அடிஷனாக இருக்கும். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ரோடியத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து +1. ஆனால் இங்கே பாருங்கள் இது ஒரு -1, இந்த ஹைட்ரஜன் 2 -1. அப்போ -3 வெளியில் வரப்போ +3 வரும். அப்போ இதில் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அப்போ +1 இங்கே +3. அப்போ எத்தனை கூடுதுன்னா +2 கூடுது. அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அடிஷன் ஆகிறப்ப இந்த அடிஷன் என்ன அடிஷன்னா சின் அடிஷன், அதாவது சிஸ் அடிஷனாக இருக்கும். சிஸ் அடிஷன் இதை முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சின் அடிஷன் ஆர் சிஸ் அடிஷன், இது வந்து கோஆர்டினேஷன் நம்பர் கூடுது. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2லேருந்து +1லேருந்து +3 வரைக்கும் கூடுது. அதாவது +2 கூடியிருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா ஆக்சிடேட்டிவ் அடிஷன். இதோட ரிவர்ஸ் ரிடக்டிவ் எலிமினேஷன். ஓகே, இப்போ இதில் 16 எலக்ட்ரான், இப்போ 2 ஹைட்ரஜன் சேர்ந்ததுனால 18 எலக்ட்ரான். இப்போ இதிலேருந்து ஒரு லிகாண்டை வந்து டிசோசியேட் பண்ணுறீங்க, ரிமூவ் பண்ணுறீங்க, ஒரு லிகாண்ட் ரிமூவ் பண்ணுறீங்க. அப்போ என்னவாகுன்னா பென்டகோனலாக மாறும். பென்டகோனல் கிடையாது, ஸ்கொயர் பிரமிடெல்லாம் மாறும். இப்போ ஒரு லிகாண்ட் மட்டும், ஒரு ஒரு ட்ரைஃபினைல் பாஸ்பீன் மட்டும் போகுது. அப்புறம் இது என்ன திருப்பி வந்து ஒரு அல்கீன் போட்டு திருப்பி உங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜுக்கு வரும். சரி, அது நீங்கள் மெக்கானிசத்தை பார்த்துக்கோங்க. அடுத்தபடி அதை என்ன கேட்பான், ஒன்று இந்த கொஷின், அதாவது வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டில் ஹைட்ரஜன் ஆட் பண்ணிங்கன்னா சிஸ் அடிஷன் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் கூடுது, +2 கூடுது. தென் கோஆர்டினேஷன் நம்பர் கூடுதுனால ஆக்சிடேட்டிவ் அடிஷன், ரிவர்ஸ் ரிடக்டிவ் எலிமினேஷன். சரி, இப்போ இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டில் ஹைட்ரஜன் ஆட் பண்ணாமல் என்ன பண்ணுவோம், ஒரு லிகாண்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஒரு ட்ரைஃபினைல் பாஸ்பீன் டிசோசியேட் பண்ணி வெளியில் எடுத்தாச்சு. அப்போ என்ன கிடைக்கும், இந்த ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி மாறும். அப்போ இது மாறுறப்போ என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள், T ஷேப்பில் இருக்குது. அப்போ இதை கேட்பாங்க, T ஷேப். இந்த கேட்டலிஸ்ட்டை காட்டிலையும் இந்த கேட்டலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரியாக்டிவிட்டி ரொம்ப 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 அதிகம், 10⁻7 டைம்ஸ் அதிகம். அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டோட ஆக்டிவ் கேட்டலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. RH ட்ரைஃபினைல் பாஸ்பீன் 2 டைம்ஸ் Cl. அதுக்கடுத்து H2 ஆட் பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி போய் வரதா காட்டிலையும் இப்படி ஒரு சைக்கிள் இருக்குது. இதில் ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மெக்கானிசம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸோ இதோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் தான். ஒரு சிஸ், ஆனால் சின் அடிஷன் சொல்லியாச்சு. அப்போ இது சிஸ்ஸு வில்கின்சன் கேட்டலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் வித்து டியூட்ரியம் போடுறீங்க. அப்போ என்ன இதுவும் சிஸ்ஸு டியூ2 போட்டிங்கன்னா சின் அடிஷன் தான், அதாவது வில்கின்சன் கேட்டலிஸ்ட் சின் அடிஷன். அப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னா மியூசோ ப்ராடக்ட் கிடைக்கும். அதாவது இது சிஸ்ஸு, இதுவும் சின் அடிஷன், அப்போ மியூசோ ப்ராடக்ட் கிடைக்கும். அதனால் இது என்ன சொல்லுவாங்க, ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக். இதே ட்ரான்ஸில் அதே வில்கின்சன் கேட்டலிஸ்ட் போட்டிங்கன்னா சின் அடிஷன் இப்படி நடக்கலாம், இல்லாட்டி இப்படி நடக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்னா D and L கிடைக்கும், டியும் எல்லும் கிடைக்கும். அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா ரெசிமிக் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லலாம், ஸ்டீரியோ செலக்டிவ்னு சொல்லலாம். அதான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் தான். சிஸ்ஸில் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் போட்டிங்கன்னா மியூசோ கிடைக்குது, அதே ட்ரான்ஸில் போட்டிங்கன்னா ரெசிமிக் கிடைக்குது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தபடியாக இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் தான் நிறைய கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட், செலக்டிவ் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன் அண்ட் அல்கைன். டபுள் பாண்டில் ட்ரிபிள் பாண்டில் செலக்டிவாக தான் பண்ணும்.
இப்போ கார்பன் சைனைட் இருக்குன்னா சிக்கும் எண்ணுக்கு இடையில் ட்ரிபிள் பாண்ட் பண்ணாது. அதே NO2 ஆசிட்டு எஸ்டரு கார்பனைல் காம்பவுண்ட் அரைல் குரூப்பெல்லாம் இது வந்து எந்த அஃபெக்ட்டும் பண்ணாது. செலக்டிவாக தான் ஹைட்ரஜனேஷன் பண்ணும். ரெண்டாவது, லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் ஓன்லி ஹைட்ரஜனேட்டட் கம்பேர்ட் டு ஸ்டெரிக்லி ஹிண்டட் அல்கீன். அப்போ ஒரு டபுள் பாண்ட் இருக்குதுன்னு சொன்னால் 2 டபுள் பாண்ட் இருக்குது ஒரு காம்பவுண்டில் ஒரு ரியாக்டனில். அந்த 2 டபுள் பாண்டில் எது வந்து ஸ்டெரிக் எஃபெக்ட் இல்லையோ அது வந்து ஈஸியாக நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த டபுள் பாண்டை உடைக்கணும்னா இது ஸ்டெரிக்லி ஹிண்டட். அது இன்னும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து டை சப்ஸ்டியூஷன். ஆனால் இங்கே பாருங்கள் 1 2 3 ட்ரை சப்ஸ்டியூஷன். அப்படி பார்த்தாலும் சரி, இல்லைனா லெஸ் ஹிண்டட் ஸ்டெரிக்லி ஹிண்டட். அப்போ வில்கின்சன் விசின்னு போட்டிருக்கேன். வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டு போட்டிங்கன்னா இந்த டபுள் பாண்ட் தான் ஹைட்ரஜனேஷன் ஆகும். ஓகே. ஸோ அடுத்த பாயிண்ட்டு எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்டா எண்டோசைக்ளிக் டபுள் பாண்டா. இப்போ நம்மளுக்கு தெரியும் ஈவி ஸ்பெக்ட்ரோவில் நம்ம எக்ஸோவை எண்டோவை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது எக்ஸோ. இப்போ இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ இந்த டபுள் பாண்ட் ஹைட்ரஜனேஷன் நடக்குமா இது நடக்குமானா கண்டிப்பாக எக்ஸோ தான் ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக தான் எண்டோ. அப்போ எக்ஸோவில் ஹைட்ரஜனேஷன் நடந்திருக்கு. அப்போ எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் ஹைட்ரஜனேட்டட் ஓவர் எண்டோசைக்ளிக் டபுள் பாண்ட். ஓகே. அதுக்கடுத்து ஒரு காம்பவுண்டில் சிஸ் ஃபஸ்ட்டு நடக்குமா ட்ரான்ஸ் நடக்குமா? இது சிஸ்ஸாக ட்ரான்ஸான்னு கண்டுபிடிக்கிறதுலாம் ஈஸி தாங்க. அதை நீங்கள் இது பண்ணிடக்கூடாது. இப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இது என்ன சொல்லலாம்? சிஸ். இதை நம்ம என்ன சொல்லலாம்? ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆப்போசிட்டில் இருக்குது, ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜனேஷன் நடக்குமா இங்கே ஹைட்ரஜனேஷன் நடக்கும்னா சிஸ்ஸு தான். ஏன்னா முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஜிஸ்ஸு அதுக்கடுத்து தான் ட்ரான்ஸ். அப்போ இதில் வந்து டபுள் பாண்ட் போயிடும், ஹைட்ரஜனேஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி ஐசோலேட்டட் டபுள் பாண்டா இல்லை காஞ்சுகேட்டட் டபுள் பாண்டான்னு பார்க்கணும். காஞ்சுகேட் இப்போ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் காஞ்சுகேஷன் இருக்குது. இப்போ காஞ்சுகேஷனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வில்கின்சன் கேட்டலிஸ்ட் போட்டிங்கன்னா அது வந்து ஹைட்ரஜனேஷன் நடக்காது. எது காஞ்சுகேஷன் இல்லாமல் தனியாக இருக்கோ அது ஐசோலேட்டட் டபுள் பாண்டாக இருக்கோ அதுதான் நடக்கும். அப்போ காஞ்சுகேஷன் நடக்காது, ஐசோலேட்டட் டபுள் பாண்ட் நடக்கும். அதை இங்கே போட்டிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ டபுள் பாண்ட், அந்த டபுள் பாண்ட் பக்கத்தில் ஒரு போலார் குரூப் இல்லாட்டி எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டபுள் பாண்ட் நியர் டு போலார் ஃபங்க்ஷனல் குரூப்போ ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் தான் ஹைட்ரஜனேஷன் வேகமாக நடக்கும். இப்போ இங்கேயும் டபுள் பாண்ட் தான் இங்கேயும் டபுள் பாண்ட் தான். இதுவும் டை சப்ஸ்டியூஷன் தான் இதுவும் டை சப்ஸ்டியூஷன் தான். அப்போ எது நடக்கும்? இதுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்டுக்கு நெக்ஸ்ட் நியரில் யார் இருக்காருன்னா ஒரு போலார் குரூப் இருக்குது, அதாவது எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலார் குரூப்பில் இருக்கக்கூடிய போலார் குரூப் பக்கத்தில் இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் தான் ஹைட்ரஜனேஷன் நடக்கும். அந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே. அதுக்கடுத்து ஒரு காம்பவுண்டில் டெர்மினல் அல்கீன் இருக்குது அல்கைன் இருக்குது. அப்போ ட்ரிபிள் பாண்ட் நடக்குமா டபுள் பாண்ட் நடக்குமானா வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வித் ஹைட்ரஜன் போட்டிங்கன்னு சொன்னால் அல்கைன் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். ஒரு கண்டிஷனாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அல்கைன் பார்க்குறப்ப ட்ரிபிள் பாண்ட் தான் ஹைட்ரஜனேஷன் நடக்கும். அப்போ டபுள் பாண்டாக மாறும். இது தான் சிம்பிளாக சிஸ்ஸாக ட்ரான்ஸானா சிஸ்ஸு, மோனோவா டையா ட்ரையா டெட்ராவானா மோனோ, அதுக்கடுத்து டை அதுக்கடுத்து ட்ரை அதுக்கடுத்து டெட்ரா. இந்த டையில் ரிங்கு ஜெம்மு சிஸ்ஸு ட்ரான்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெர்மினல் அல்கீனான்னு பார்த்தீங்கன்னா அல்கைன் அதுக்கடுத்து அல்கீன். அது போலார் டபுள் பாண்டாக இருந்துச்சுன்னா நியரில் இருந்துச்சுன்னா அதுதான் நடக்கும். வென் கம்பேர் வித் நோ போலார் நியர் டபுள் பாண்ட். அதுக்கடுத்து லெஸ் சப்ஸ்டியூஷனாக ஸ்டெரிக்லி ஹிண்டட் ஆனால் லெஸ் சப்ஸ்டியூஷனாக வேகமாக நடக்கும். ஹிண்ட். இது போக 2 காம்பவுண்டோட கேட்டலிஸ்ட் கொடுத்துருக்கேன், இது ஞாபகம் வச்சுங்க. இது கேட்க வாய்ப்பு இருக்குது. இது ஸ்டார்க் அண்டு ஆஸ்ப்ரான் கேட்டலிஸ்ட் RHCOD ட்ரைஃபினில் பாஸ்பின் 2 டைம்ஸ் ப்ளஸ். இதே ஹைட்ரஜனேஷனுக்கு இந்த கேட்டலிஸ்ட்டை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து கிராப்ட்ரி கேட்டலிஸ்ட், அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஸோ இரிடியம் இங்கே ஒரு பிரிடின் ரிங்கு ஒரு PCY த்ரைஸ் 2 சைக்ளோபென்டீன் இருக்கக்கூடிய ஒரு லிங்காக எப்படி மாறி இருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இது கிராப்ட்ரி கேட்டலிஸ்ட். திஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ஹைட்ரஜனேஷன். ஓகே. இப்போ இன்னொரு கொஸ்டின், கோபால்ட் அது கீழே ரோடியம் அதுக்கடுத்து இரிடியம். இப்போ கோபால்ட்டை ட்ரைஃபினைல் பாஸ்பின் வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஹைட்ரஜனேஷன் பண்ணுறீங்க. ஆனால் அதே கூட இரிடியம் போட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னு கேட்பாங்க. அதாவது என்னென்னா RHCl PPH3 த்ரைஸ். அதுக்கு பதிலாக IRCl PPH3 த்ரைஸ். இது போட்டோம்னா இதை வந்து ஹைட்ரஜனேஷன் பண்ண முடியுது, ஆனால் இதை ஹைட்ரஜனேஷன் பண்ண முடியல. ஏன்? என்ன காரணம்? பிகாஸ் இரிடியத்துக்கு கூட ஏன்னா கோபால்ட் ரோடியம் இரிடியம், அப்போ இரிடியம் தான் கடைசி ட்ரான்சிஷன் சீரீஸில் இருக்குது. அது கூட பாஸ்பின் பார்த்திங்கன்னா PPH3
இந்த ரெண்டுக்கு உள்ள பாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த ட்ரைஃபெனைல் பாஸ்பின் வெளியில் போகாது, லிகாண்ட் டிசோசியேஷன் நடக்காது. நம்ம மெக்கானிசத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா, லிகாண்ட் டிசோசியேஷன் நடந்தால் தான் நம்ம ஒரு அல்கின் குரூப் கொண்டு வர முடியும். அப்போ ட்ரைஃபெனைல் பாஸ்பின் இந்த இரிடியத்து கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த குரூப் லீவ் ஆகாது. அதனால் ஹைட்ரஜனேஷனில் இதை ரோடியத்தை பயன்படுத்துகிறோம், இரிடியத்தை பயன்படுத்த முடியல. இது சம்மந்தம் கேட்ட கேட் எக்ஸாமில் பல கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கொஷின்ஸ் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் இல்லை இதில் ஃபாஸ்ட்டாக நடக்கும் யூஸிங் வில்கின்சன் கேட்டலிஸ்ட். W/C வில்கின்சன் கேட்டலிஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்கள், இது டை சப்ஸ்டியூஷன், இதுவும் டை சப்ஸ்டியூஷன், இது ட்ரை சப்ஸ்டியூஷன். 1 2 3. அப்போ கண்டிப்பாக 3 வந்து லாஸ்ட்டாக இருக்கணும். எது ஃபஸ்ட்டாக இருக்கணும்? டை சப்ஸ்டியூஷனில் ரிங் இருந்தால் ஃபஸ்ட்டாக இருக்கணும். அப்போ இது 1 கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ சியும் டியும் கண்டிப்பாக வராது, ஒன்றோ ஏவோ பியோ தான். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ட்ரை சப்ஸ்டியூஷன், இது டை சப்ஸ்டியூஷன். அப்போ யார் இருக்கணும்? ரெண்டாவது வரணும். அதுக்கடுத்து தான் 3. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ. வேகமாக சொல்லிட்டேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருங்க. ஓகே. ஸோ அடுத்தா பார்த்திங்க செகண்ட் கொஸ்டின். த ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வித் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் ரிசல்ட் இன். அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டோட ஹைட்ரஜன் சேர்த்த உடனே என்ன ரிசல்ட் கிடைக்குது? நம்ம பார்த்தோம் இல்லையா, வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டில் ஹைட்ரஜன் போட்டோடனே சின் அடிஷன் நடக்கணும், அதாவது சிஸ் அடிஷன் நடக்கணும். அப்போ ஆன்சர் பாருங்கள், இங்கே சிஸ்ஸு ட்ரான்ஸு சிஸ்ஸு ட்ரான்ஸ். அப்போ கண்டிப்பாக பி வராது, கண்டிப்பாக டி வராது. சிஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் பை -2 யூனிட்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எப்படி வந்துச்சு? +1லேருந்து +3க்கு போயிருக்கு. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? +2. அப்போ ஆன்சர் பாருங்கள், ஏவோ சிஓவாக இருக்கணும். நாங்கள் -2னால ஏ கிடையாது, சி பாருங்கள் +2. அப்போ சிஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேஞ்சஸ் டு +2 யூனிட், 2 யூனிட் சேஞ்சஸ் ஆகுது. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ ரிடக்டிவ் எலிமினேஷன் ஸ்டெப் ஆஃப் ஹைட்ரஜன் அல்கின் வித் வில்கின்சன் ரிசல்ட், வில்கின்சன் கேட்டலிஸ்ட் ரிசல்ட் என்ன சொல்லுது? அதாவது ரிடக்டிவ் எலிமினேஷன். எது ரிடக்டிவ் எலிமினேஷன்? ஸோ ரோடியம் எல் எல் சிஎல், இங்கே எல். இப்போ ஒரு எல் போயிடுச்சுன்னு சொன்னால், -L போயிடுச்சுன்னு சொன்னால், ஸோ ரோடியம் எல் எல், இங்கே சிஎல். இப்போ கோனேஷன் நம்பர் 4, இங்கே கோனேஷன் நம்பர் 3. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா +1 தான், +1 ஆக்சிடேஷன் ரிடக்டிவ் எலிமினேஷன், ஒரு எலிமினேஷன் நடந்துருச்சு. இதான் ரிடக்டிவ் எலிமினேஷன். ஓகே. அப்போ இது என்ன ஷேப்புன்னு சொல்லி பார்த்தோம். இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா டி ஷேப்பில் இருக்குது. அப்போ டி ஷேப் முடிஞ்சுது. என்ன இருக்குது? RH Cl PPH3 ட்வைஸ் இந்த இருக்குது. டி ஷேப்டு RH PPH3 ட்வைஸ், இங்கே Cl. ட்ரை கோனால் கண்டிப்பாக கிடையாது. டி ஷேப் ஒன்று ஏவாக இருக்கணும், இல்லாட்டி சியாக இருக்கணும். ஆனால் இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட்ரஜன் வந்து இங்கே வந்து ரிடக்டிவ் எலிமினேஷனில் வரதே கிடையாது. அப்போ ஆன்சர் ஈஸியாக டிக் பண்ணிடலாம், ஏன்னு சொல்லி. ஸோ அடுத்தபடியாக ஒரு ப்ரிப்பரேஷன் வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்ஸிங் வித் RHCl3 3H2O வித் எக்ஸஸ் ஆஃப் பாஸ்பின் இன் எத்தனால் gives complex A and the valence electron count on RHR. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லையா, ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது? RHCl3 3H2O ப்ளஸ் எக்ஸஸ் ஆஃப் ட்ரைஃபெனைல் பாஸ்பின் போட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு வில்கின்சன் கேட்டலிஸ்ட் கிடச்சிச்சு. ஸோ வில்கின்சன் கேட்டலிஸ்ட் எதுன்னு பாருங்கள். RHCl PPH3 த்ரைஸ். இது 5 வருது, 5 வருது, 3 வருது. அப்போ ஒன்று கண்டிப்பாக பியும் டியும் கிடையாது, ஏபி. ஏவும் இல்லாட்டி சி. எத்தனை எலக்ட்ரான் பார்த்தோம்? 16 எலக்ட்ரான். இங்கே 15 எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க, தப்பு. அப்போ 16 எலக்ட்ரான் ஏ. அதுக்கடுத்து 4வது கொஸ்டின். ஸோ வில்கின்சன் கேட்டலிஸ்ட் மிக்ஸ்டு வித் reacts with the mixture of H2 and C2H2 to give the structure is. நான் என்ன சொன்னேன்? ஸோ ரோடியம் அதை என்ன சொல்லியிருக்காங்க? வில்கின்சன் கேட்டலிஸ்ட் ஹைட்ரஜன் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு எத்திலின் போட்டேன்னா என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? எத்திலின் இந்த மாதிரி பை பாண்டில் கிளிக் ஆகும். அப்போ கண்டிப்பாக இது கிடையாது. ஏன்னா 4லேருந்து ஹைட்ரஜன் சேர்த்து 5ஆக மாறும். 4 இது 1 2 3 4 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் எத்திலினுக்கு சேர்க்குறப்ப மாறும். அப்போ கண்டிப்பாக ஏ கிடையாது, இதுவும் கிடையாது. இப்போ இதுவான்னு பார்த்தீங்கன்னா குளோரின் இங்கே இல்லை, குளோரின் கண்டிப்பாக இருக்கணும். குளோரின் இருக்க பார்த்தா அது நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா RHCl ட்ரைஃபெனைல் பாஸ்பின் 2 ஈட்டால், ஏன்னா ஒரு பாஸ்பின் ரீப்ளேஸ் ஆன பிறகு தான் நான் ஹைட்ரஜன் நம்ம இது பண்ண முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏங்க ஈட்டா 2 கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி லிங்க் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து சின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு.
ஸோ எஃபிஷியன்ட் கேட்டலிஸ்ட் ஃபார் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கேன் இஸ் RHCl PbH3 thrice. பட் அதே இது அந்த ரோடியத்துக்கு பதிலாக இரிடியம் போட்டோம்னா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா. இப்போ RHCl ட்ரைஃபினைல் பாஸ்பீன் thrice. இதுக்கு பதிலாக இந்த இடத்துல இரிடியம் போட்டால் பயன்படுத்த முடியல, ஏன்னு கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தோம். ஸோ இரிடியத்துக்கும் ட்ரைஃபினைல் பாஸ்பீன் கிடையாது, ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கும், அதனால் பயன்படுத்த முடியாது. இப்போ கண்டிப்பாக Cl பைன் ஸ்ட்ராங்கர், இங்கே Cl பைன் ஸ்ட்ராங்கர், அப்போ பியும் டியும் கிடைக்கல, ஏவும் சியும். இந்த ட்ரைஃபினைல் பாஸ்பீன் யார் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும்? இரிடியத்து கூட. இப்போ இதில் பாருங்கள், ட்ரைஃபினைல் பாஸ்பீன் பைன் ஸ்ட்ராங்கர் டு ரோடியம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்ட்ராங்கராக இருந்தால் ரோடியத்து கூட ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இது வந்து ஹைட்ரஜனேஷன் பயன்படுத்த முடியாது, ஆனால் இது பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ட்ரைஃபினைல் பாஸ்பீன் பைன் ஸ்ட்ராங்கர் டு இரிடியம் தென் ரோடியம். அப்போ இதுதான் ஆன்சர். அதனால தான் இதை பயன்படுத்த முடியலை. அடுத்து பார்த்திங்கன்னா 7வது 8வது 9வது, ஸோ 10வது 11. இது நானே அப்படியே கொஷினாக கொடுத்துருக்கேன், நீங்கள் அப்படியே இதுலேயும் காமிச்சிடுறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். திருப்பி நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், இருந்தாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7வது கொஸ்டின். ஓகே, ஸோ வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டு போட்டிருக்கோம். இப்போ எது வந்து லெஸ் சப்ஸ்டிடியூஷன்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல விட்டுடலாம், இந்த இடத்துல வச்சுருக்கேன் டபுள் பாண்ட், ஏன்னா வேலன்சி ஆகல இல்லையா, அங்கே நான் வச்சுருக்கேன். இப்போ எது நடக்கும்னு சொன்னால் இதுவான்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது, இதுதான் லெஸ் சப்ஸ்டிடியூஷன். அப்போ நடந்துச்சுன்னு சொன்னால் இது அப்படியே தான் இருக்கும். அப்போ இங்கே வந்து ஹைட்ரஜனேஷன் நடந்திருக்கும். அடுத்து 8th. இப்போ இதில் பாருங்கள், இந்த டபுள் பாண்டான்னு பாருங்கள், எதுன்னு சொல்லுங்கள். எதுன்னு பார்த்தோம்னா இப்போ ஈஸி தான், ஏன்னா கார்பைல் குரூப்போ வேறு எதையுமே ரீப்ளேஸ் பண்ணாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த டபுள் பாண்ட் எத்தனை சப்ஸ்டிடியூஷன்? 1 2 3 4. ஆனால் இந்த டபுள் பாண்ட் 1 2 தான். அப்போ லெஸ் சப்ஸ்டிடியூஷன் இந்த டபுள் பாண்ட் தான், இதில் தான் ஹைட்ரஜனேஷன் நடக்கும், இது நடக்காது. ஓகே. அடுத்து இதில் பாருங்கள், எக்ஸோசைக்ளிக் ஒன்று தான் இருக்குது, ஒரே டபுள் பாண்ட் தான், வேறு வழியே இல்லை. இன்கேஸ் இங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இதில் தான் நீங்கள் சொல்லணும். அப்போ என்ன நடக்கும்? இந்த டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும், இது மாத்திரம் ஹைட்ரஜனேஷன் நடந்திருக்கும், ET. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ இந்த இதில் இது 1 2 3. இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு நடக்கும்னா கண்டிப்பாக இது தான் ஃபஸ்ட்டு நடக்கும், ஏன்னா அதான் எக்ஸோசைக்ளிக். ரெண்டாவது இதுவான்னு பாருங்கள், இந்த டபுள் பாண்டில் 1 2 3 சப்ஸ்டிடியூஷன், இது 4. அப்போ ரெண்டாவது ஹைட்ரஜனேஷன் பண்ணுறப்ப இது நடக்கும், மூணாவது நடுறப்ப இது நடக்கும், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஆன்சர், இங்கே டபுள் பாண்டே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? நான் சொன்னேன் ஆல்டிஹைட் இருந்துச்சுன்னா டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். ஸோ pH எத்தனை இருக்குது? 1 2 3. ஸோ 1 2 3 இந்த CO குரூப் அப்படியே ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது அடுத்த கிளாஸில் வேறு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.